ஆவிகள் காத்திருக்குது 7 வருஷம் ஆளுகை செய்யறதுக்கு. ஒரு பக்கம் பாரடைஸ்ல பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பரலோகத்துல வலது பாரிசத்துல இயேசு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பேரும் யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்காக, மனவாட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இத பத்தி எதுவுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற மேன்மையை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. பிதாவாகிய தேவன் நிறைய கல்யாண விருந்து ரெடி பண்ணி இருக்கிறாராமா. நம்ம போகும்போது கல்யாண விருந்து நடக்கும்போது, ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாண விருந்து, அவர் விருந்து பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கற்பனை தான் இதுவும். அப்படியே பெரிய டேபிள், அதுல இல்லாத ஃப்ரூட்ஸே கிடையாது, இல்லாத சாப்பாடே கிடையாது. ஆனா வெஜிடேரியன் தான், டோன்ட் வரி. ஃபுல்லா நீங்க உடனே ஆடு மாடுலாம் நினைச்சிடக்கூடாது. பரலோகத்தில் நடக்குது, அங்க மாம்சம் ரத்தம் புசிப்பதில்லை. சரியா? அப்போ ஃபுல்லா அப்படியே பயங்கரமான காரியங்கள், நீங்க பார்க்காத அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணோன்னு தூதர்கள் கேட்பாங்க, எப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ணணும்? கொஞ்சம் இரு, முக்கியமான ஆளுங்க வந்து சாப்பிடணும். இவன் வந்து என்ன செய்யணும்? அவனுக்கு தான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிற, அவன் வரணும். அப்படியா? அவங்களாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்த்தா நம்மால டீ கடையில சமோசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நிற்பான். அந்த தூதன் எப்படி மண்டையில அடிச்சுப்பான் பாருங்க. உனக்காக பரலோகத்தில் இவ்வளோ பெரிய விருந்து ரெடி பண்ணி உக்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற அற்ப, இப்ப சமோசாவுக்கு பதிலாக வேற அற்ப வீட்டுக்காக, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்காக, ஒரு 5 சவரன் நகைக்காக, ஒரு காருக்காக, ஒண்ணுமில்லாத அழிந்து போகிற பொருட்களுக்காக இங்க உட்காந்து வழக்கும் வாதும் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறியாடா. உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மகா பெரியது. வானத்துல பூமியில இல்லாத ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் உனக்கும் எனக்கு உருவாக்கி வச்சு மேல உட்கார்ந்து இருக்கிறார். அப்பேற்பட்ட கூட்டம் நீங்களும் நானும்.